நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்கிட்ட அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இப்படி இல்லை, எனக்கு வீடு சரியில்லை, எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு படிப்பு சரியில்லை, எப்பவுமே ஏன் இல்லாத குறித்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்க. எனக்கு நல்ல குடும்பம் இல்லை, எனக்கு நல்ல பிள்ளைகள் இல்லை, எனக்கு வாச்ச கணவன் சரியில்லை, எனக்கு வாச்ச மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாத குறிச்சே நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையில, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குது? உன்கிட்ட ஒருவேளை ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கலாம், இல்ல ஒரு குறைஞ்ச படிப்பு இருக்கலாம், அல்லது குறைஞ்ச திறமை இருக்கலாம், அல்லது குறைஞ்ச தெரிந்தவர்கள் இருக்கலாம், பழக்கமானவங்க இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், ஆள்பலம் கூட குறைவாக இருக்கலாம், அதே போல மனபலம் கம்மியா இருக்கலாம், விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன்ட என்ன இருக்குதோ அந்த பலத்தோட இப்போ. ஏன்னா உன்னை அனுப்புகிறது நானு. உனக்கு இருக்கிறது கொஞ்சம், ஆனா உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர். உனக்கு இருக்கிற ஞானம் குறைவு, ஆனால் அந்த ஞானத்தை தருகிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு இருக்கிற ஆள்பலம் குறைவு, ஆனா எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகையால் இல்லாததை பத்தி கவலையப்படாதீங்க. இருக்கிறத கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, இருக்கிறத கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணித்து விட்டு, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் தான் என்ன அனுப்புகிறாரு, அவர் தான் எல்லா சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் பெரிய காரியங்களை செய்யறாருன்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க கடந்து செல்வீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்களை கொண்டு ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா உங்களை அனுப்புகிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுடையவர், எல்லா வல்லமையுடையவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவன். மனுஷரா இருக்கிற நம்மளால கூடாம இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு உங்களால முடியாம இருக்கலாம், கொஞ்சம் பணம் இருக்கலாம், கொஞ்சம் செல்வாக்கு இருக்கலாம், கொஞ்சம் மதிப்பு இருக்கலாம், கொஞ்சம் மரியாதை இருக்கலாம், ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், உங்க கையில கூடிய சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா அதோடு கூட கர்த்தரை பிடித்து கொண்டு உங்களோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, என்னோட கர்த்தர் இருக்கிறார், இந்த காரியத்தை நான் எல்லாவற்றையும் திறமையாக செய்வேன் என்ற விசுவாசத்தோடு கடந்து சொல்வீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களுக்காக அவர் யுத்தங்களை செய்வார். நீங்க சும்மா இருந்தா போதும், நீங்க கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற விசுவாசித்தால் போதும், அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு யோசனையோட கடந்து செல்லுங்க. அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் இல்லை.